சங்கீதா அவங்களும் விஜய் அவரும் சேர காரணமே இவங்க தானா? இவ்வழக்கு இப்ப ஆகஸ்ட் மாதம் ஒத்தி வைக்கப்பட்டாலுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்களாம். சமூக வலைதளங்கள்ல இந்த விஷயம் தான் இப்ப பகிரப்பட்டு வருது. வாங்க விரிவா பார்க்கலாம். விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் நல்ல கணவன் மனைவியா அறியப்பட்டவங்க. இந்த சூழல்ல ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் பிரச்சனை போச்சு. சில மாதங்களுக்கு முன்னாடியே செங்கல்பட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணிருக்காங்களாம் சங்கீதா அவங்களும். விஜய் அவங்க நடிகை ஒருத்தரோட திருமணம் மீறிய உறவுல இருக்கிறதாகவும் தன்னை கொடுமைப்படுத்தியதாகவும் அந்த மனுவுல இருக்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் பரப்பிவிட்டாங்க. ஆனா விஜய் அவர்களை பத்தி அப்படி பேசினதை யாராலையும் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு நல்ல மனிதர் அவரு. இப்ப முதலமைச்சரா அவருடைய கடமையை அவ்வளவு சிறப்பா செய்துட்டு இருக்காரு. இந்த வழக்கு ஏப்ரல் 20 விசாரணைக்கு வந்துச்சு. நேர்ல ஆஜராகாம வீடியோ கான்பரன்ஸ் வழியா ஆஜரானாரு விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும். ஏன்னா அந்த நேரத்துல கட்சி வேலைகள் தீவிரமான பிரச்சாரம் எல்லாம் இருந்துச்சு. ஜூன் 15 மறுபடியும் இதை தள்ளி வச்சாங்க. இந்த நிலையில மறுபடியும் விசாரணைக்கு வந்துச்சு. நேர்ல ஆஜராகல. ரெண்டு பேரும் வீடியோ வழியா வந்தாங்க. இமெயில் ஐடி உள்ளிட்ட விவரங்கள் சரியா இல்லாததுனால ரெண்டு பேரோட மனுக்களும் நிராகரிக்கப்பட்டு இந்த விசாரணை 7 ஒத்தி வச்சாங்க. இரு குடும்பத்தினரும் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதுல விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் மனமாறி மறுபடியும் ஒண்ணு சேர முடிவெடுத்திருக்கிறதாகவும் சமூக வலைதளத்துல செய்திகள் வருது. விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் நீண்ட நாள், அதாவது நீண்ட வருட பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர விஜய் அவங்களுடைய தாய் சோபனா அவங்க தலையிட்டு இருக்காங்களாம். அவங்க தலையிட்டு சங்கீதா குடும்பத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்களாம். அதுக்கப்புறம் விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் சேர்ந்து வாழ முடிவெடுத்திருக்காங்களாம். இந்த தகவல் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. சோபனா அவங்க தான் இவ்வளவு நாள் ஒன்னா வாழ்ந்துட்டு இப்படி எல்லாம் பிரிஞ்சு போறது சரியா? இது சரியே இல்ல அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்களாம். அவங்க சேர்ந்து வாழ்றது தான் எங்களுக்கு விருப்பம்னு சொல்லி இருக்காங்களாம். இதை தொடர்ந்துதான் சங்கீதா அவங்க இந்த ஒரு முடிவை எடுத்ததா தகவல் வெளியாகி இருக்கு. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிட போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. விஜய் அவங்களுடைய ரசிகர்கள் ரிப்ளை பண்ணி இதை வச்சு இப்ப நிறைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்புல சங்கீதா அவங்களும் ஜெயசன் அவரும் மகளும் கலந்துக்கவே இல்ல. இத நடிகர் சமுத்திரக்கனி அவங்க கூட வருத்தமா சொல்லி இருந்தாரு. இதற்கிடையில் விவாகரத்து கேட்டதுனால நீலாங்கரை வீட்டுல பங்களாவில தங்க கூட முடியாதது, என்ன அங்க தங்க கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லியும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த நிலையில சங்கீதா அவங்க அங்க தங்க அனுமதி கேட்டு நீதிமன்றம் சென்றதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. இப்ப சங்கீதா அவங்க எங்க இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. ஆனா சங்கீதா அவங்க இந்த வழக்குல மட்டும் ஆஜராயிட்டு இருக்காங்க. நீதிமன்ற வழக்கு வாபஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க பண்ணல. ஆனா ஒண்ணு சேர்றது குறித்து நிறைய தகவல்கள் வெளியானாலும் வழக்க வாபஸ் வாங்காம இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கா, சேர்ந்து வாழ முடிவு பண்ணி இருக்காங்களான்னு ஆகஸ்ட்ல வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.